விசிகாவை பொறுத்த வரைக்கும் இதை நேரடி ஒப்பீடா நான் சொல்கிறேன். வன்னியரசு 100% திமுகவுடைய அன்பர். அவருக்கும் திமுகவுக்கு என்னைக்கா பிரச்சனை வந்திருக்கா? 2016 இவங்க 3வது அணின்னு அமைச்சாங்க இல்லையா? அப்போ வன்னியரசு பேசிய வார்த்தைகளையும் திருமாவளவன் ஐயா பேசின வார்த்தைகளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. கேள்வியிலேயே பதில் இருக்கு. ஆதவ அர்ஜுனா பேசுறாரு, ஏசுறாரு, ரொம்ப பேசுறாரு, தெல்ல தெளிவாக பேசுறாருன்னும் போது அவருக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? வன்னியரசுக்கு கண்டிக்கின்ற வகையில் கூட இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு இப்போ நிலைமை இல்லை அப்படிங்கிறது. கோடு போட்டு ரோடு போடுற வேலையெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சும்மா அந்த கதையெல்லாம் பண்ணாதீங்க. தெளிவாக இருங்க. என்னுடைய நோக்கம் என்னன்றதை தெளிவாக இருக்கு. 2016 நீங்கள் பேசினது என்ன? 19, 21, 24 நீங்கள் அடிப்பட்ட வாங்கிய வழிகள் என்ன? இன்னைக்கு உங்களுக்கு அடுத்தவனும் வந்துட்டாங்க. உதயநிதிங்கிறவர் வந்துட்டார். இப்போ உங்களுடைய அடுத்த எதிர்காலம் என்ன? வாழ்க்கை பூரா பல்லக்கு தூக்குறது தானா? ஏன், எதனால் அது நடக்குது? உங்ககிட்ட சின்னத்தில் ஒருத்தர் நில்லுங்க, நீங்கள் தனி சின்னத்தில் நில்லுங்கன்னு ஒருத்தன் பேரம் பேசுகிறாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு கெத்தே கிடையாதா? மீசையில் டை அடிக்கலாம். மீசையே ஒட்டு மீசையாக இருந்தால் என்ன பண்ணணும் இல்லையா? அப்படி மண்ணில் கீழே வரும்போது டப்புக்குன்னு எடுத்துட்டா மீசையில் மண் ஒட்டவில்லை. ஏன்னா நீ தான் கையில் எடுத்துட்டியா? செயற்குழு கூட்டத்தில் சிவா அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா? பேசினாங்கன்னு சொன்னாங்க. மறுக்கல என்ன ஒரு மறுக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தூக்கிட்டாரோன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் ஆளே ஊரில் இல்லையோ. யாருமே எந்த விதமான பதிலும் தெரிவிக்கல. எதுக்கு தெரிவிச்சுப்பாங்க? அவனுக்கு வேதனை. யாருக்கு? உள்ளே இருக்கிறவங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா ஜாலியாக போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. தமிழ்நாடு ஏறத்தாழ ₹1 கூட கடன் வாங்க முடியாத நிலைமைக்கு வந்திருக்கு. எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு மேலே பழியை போட்டு தப்பிச்சிட்டு இருந்தாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ அவங்களால் அதையும் பண்ண முடியல. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவருடைய இந்த நினைவு கூறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது ஐயோ அவர் மாதிரி இப்போ எடுத்து செல்வதற்கு ஆள் இல்லையே, எடப்பாடி ஐயாவுக்கு எடுத்து சொல்லுவதற்கு ஆள் இல்லையே. 19, 21, 24 3 தேர்தலினுடைய வாக்குகளை பார்த்தா திமுகவுடைய வாக்குகள் குறைந்திருக்கிறது. ஆனால் அது அதிமுக அள்ளியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 அதிமுக கூட்டணியோடு இருந்து வாங்கிய வாக்குகளை 2024 பிஜேபி பல தொகுதிகளில் முழுசாக வாங்கியிருக்கு. 60%, 50% இல்லாமல் முழுசாக வாங்கியிருக்கு. இதெல்லாம் எடப்பாடி ஐயாவுக்கு யாராவது எடுத்து சொல்லி, ஐயா இப்படி தான் இருக்குது தமிழகம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அது இன்னும் உங்கள் பழைய பூசணிக்காவே இல்லை அப்படிங்கிறத சொல்லி திருஷ்டி கழிச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இன்னும் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல. நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன். அப்படியே ஃப்ளோவாக ஆரம்பிச்சு. காரணம் இருக்குது. நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு ரஜினி சொல்லுவோம். நிம்மதிங்கிறது எப்போவுமே இருக்கிறது, சந்தோஷங்கிறது அப்பப்போ போகிறது. இந்த அப்பப்போ போகிற வருத்தத்தை தான் உங்ககிட்ட உடனே பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வந்துடுதுன்னா நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. பாப்பா என்ன நடக்குது? யார் தலைமையில் கூட்டணி ஆட்சி அது முக்கியம் இல்லை. எப்போதுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா கட்சியுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாலும் சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு தெரியணும். அதாவது ஒரு தேர்தலில் முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் 3 பிரிட்ஜை தாண்டணும், 3 பாலங்களை தாண்ட வேண்டும். முதல்ல இவங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது தொகுதி பங்கீடுன்னு ஒன்று வரும். உனக்கு 150, எனக்கு 50, அவனுக்கு 40 அப்படின்னு தொகுதி பங்கீடு வரும். அந்த பாலத்தை முதல்ல கடக்கணும். யார் கடக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சருக்கான முதல் மணியை அடிச்சிடுறாங்க. இப்போ தொகுதியெல்லாம் பிரிச்சாச்சா? தேர்தலை சந்திக்கிறோமா? 90% அல்லது 80%, குறைந்தபட்சம் 70% ஜெயிக்கிறவன் முதலமைச்சர் ஆகுவதற்கான அடுத்த கட்டத்துக்குள்ளே வந்துடுறான். ஏன்னா சட்டசபை தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்குது. திமுக மாதிரி பிறப்பு சான்றிதழ் இல்லை. பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற அவலம் திமுகலையும் காங்கிரஸ்லேயும் சரத்பவார் கட்சியிலையும் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியிலையும் தான் இருக்கும். அங்கே தான் பர்த் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு முதலமைச்சரை கொடுத்துரும். மற்றபடி சட்டசபை தான் கொடுக்கணும். அப்போ 3வதுங்கிறது சட்டசபைக்கு வந்துட்டாங்க, அமைச்சரவை பிரித்து கொடுக்குறோம், அதில் இவங்க தான் முதலமைச்சர்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். பட் எம்ஜிஆர் இருந்துட்டாரா? கேள்வியே இல்லை. ஜெயலலிதா இருந்துட்டாங்களா? 10 வருடம் அவங்க தொடர்ந்து ஆன்டி இன்கவன்சியை தாண்டி இருக்காங்க.
அவங்க இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் 2011, 14, 16 வந்து அவங்க இருக்கிற சூழ்நிலையில் 3 முறை தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு கட்சி அதிமுக. ஸோ இதெல்லாம் அடிப்படையில் பார்க்கணும். இப்போ மும்பை எடுத்துக்கோங்க. மும்பையில் வந்து ஒரு சட்டசபையை அவங்க எதிர்கொள்கிறாங்க. ஏற்கனவே அந்த கூட்டணி வந்து பாராளுமன்றத்தில் தோற்றது அல்லது ஜெயிப்பதற்கான நிறைய தொகுதிகளை இழந்தது அப்படிங்கிற நிறைய நல்ல வார்த்தைகள்லாம் நீங்கள் சொல்லலாம். இப்போ தேர்தலை சந்திக்கிறாங்க. மத்தியில் வந்து பிஜேபியோடைய ஆட்சி இருக்குது. ஆனால் அதை நீங்கள் வந்து 240 மட்டும் பெற்ற ஒரு ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதில் தப்பே கிடையாது. ஏன்னா அதுதான் அரித்மெட்டிக்ஸ். இப்போ இந்த கூட்டணியை பகிரும்போது அவங்க எப்படி பகிர்றாங்க? பிஜேபிக்கு 146, சிவசேனாவுக்கு, சரத்பவாருக்கு என்று பிரித்து கொள்கிறாங்க. கரெக்டாக அவங்களுடைய 1, 2, 3ங்கிற அந்த படிகள் வந்து அங்கே தெரியுது. அது அப்படியே அங்கே காங்கிரஸில் தெரிஞ்சுதா? 3 பேரும் ஏறத்தாழ சமமாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே படிகள் இல்லை, அங்கே குழப்பங்கள் வரும், அது தோற்று போயிடும். சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, கிட்டத்தட்ட கேள்வியாக நான் உங்கள்கிட்ட வைக்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்த முதல்ல நீங்களே வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க. விசிகாவில் வன்னியரசு அவர்கள் வந்து வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் வந்து நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு வந்து சொன்னார். நான் கேட்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க, அதுலேருந்து பதில் புரியல. இல்லை நான் வந்து இல்லை, அந்த விஷயத்த முடிச்சிடுறேன். 25 தொகுதிகள் வந்து கேட்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார். இதற்கு முன்னாடி ஆதவர்ஜுனாவிற்கும் விசிகாவிற்கும் இதற்கு தலைமையாக இருக்கக்கூடிய திமுகவிற்கும் என்ன பிரச்சனை போச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இது சம்பந்தமாக ஆதவர்ஜுனா சம்பந்தமாக திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்டப்போ அது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தினுடைய தலைவராக அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்ட்டு சொன்னார். இப்போ வன்னியரசு வந்து பேசினப்போ திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு பதில் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாரு. எல்லா கேள்விக்கும் ஏதாவது வந்து மலுப்புறா மாதிரியே பதில் சொல்லிட்டு போகிற மாதிரி வந்து தெரியுது. இது வந்து அவருடைய அனுமதி பெற்று தான் இவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் நடக்குதா, இல்லை பின்னணியில் ஏதாவது உள்நோக்கம் ஏதாவது இருக்கா? இதுதான் என்னோட கேள்வி. நாகேஷ் அருமையாக காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இடத்துக்கு பிறகு சுழிராஜன் வர்றதுக்கு முயற்சி பண்ணார். அதற்கப்புறம் கவுண்டமணி அதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனார். அப்புறம் வடிவேலு வந்தார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நேரடியாக இப்படி பதில் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நடுவில் யாராவது ஒருத்தர் விவேக் கொஞ்சம் அறிவார்த்தமாக பேசுகிறதுனால அவர் ஓரம் கட்டிட்டாங்க. வடிவேலு உண்மையிலே நல்ல தாக்கங்களோட பேசணும். கரெக்டாக சிங்க் ஆகுது சார். ஸோ இந்த மாதிரி காமெடியன்கள் மாறத்தான் செய்வாங்க. அப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். இப்போ யோகி பாபு அவர் கால் ஷீட் இன்னைக்கு கிடைக்கல. இதில் ஏன்னா புரட்டாசோரி வேறு சீரியஸ் ஆக்டர் ஆகிட்டார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் இதை நேரடி ஒப்பீடாக நான் சொல்கிறேன். வன்னியரசு 100% திமுகவுடைய அன்பர். அவருக்கும் திமுகவுக்கும் என்றைக்கா பிரச்சனை வந்திருக்கா? 2016 இவங்க 3வது அணின்னு அமைச்சாங்க இல்லையா? அப்போ வன்னியரசு பேசிய வார்த்தைகளையும் திருமாவளவன் ஐயா பேசின வார்த்தைகளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் நல்ல காரம் இருக்கும், நல்ல மனம் இருக்கும், இந்த இடத்துல அப்படியே மசாலா இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வன்னியரசு. ரவீந்திர இவர் எம்பி இருக்கார் இல்லையா, அவர் அப்படியே அமைதியாக இருக்கு. உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. ஆதவர்ஜுனா பேசுகிறாரு, ஏசுறாரு, ரொம்ப பேசுகிறாரு, தெல்ல தெளிவாக பேசுகிறாருன்னும் போது அவருக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? வன்னியரசுக்கு கண்டிக்கின்ற வகையில் கூட இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு இப்போ வந்து நிலைமை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் விசிகாவே எடுத்துப்போமே, அதனுடைய தொண்டர்களுக்கு இருக்க குழப்பம் 25 கேட்பேன்னு தான் சொன்னார். 3 கூட தான் கேட்டாங்க. போன தேர்தலில் 3 சீட்டு கொடுங்க, அதில் 1 பொது தேர்தல் சீட்டாக கொடுங்கன்னாங்க. கொடுத்தாங்களா? ஸோ கேட்பதுங்கிறது என்ன தப்பு இருக்குது? நான் கேட்பேன், நான் 40 கூட கேட்பேன். கொடுக்க மாட்டாங்க, உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஸ்டாலின் ஐயாவே பார்க்க முடியாதுங்கிற நிலைமை உருவாயிடும் கேட்டு வலியுறுத்தினீங்கன்னா. அப்போ இந்த பம்மாத்தெல்லாம் ஒரு ஓரம் தூக்கி போட்டுட்டு இந்தந்த தொகுதிகளில் விசிகா அற்புதமாக பணி செய்யுது, இதில் கண்டிப்பாக விசிகாவுக்கான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும்னு நீங்கள் ஆழமாக பேசுனீங்கன்னா ரைட், நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் எடுத்துப்பேன். நீங்கள் இப்போ வந்திருக்கிறது எக்ஸாமில் முன்னாடி சீட்டில் ராமசாமி உட்காந்துருக்கான், அவன் எப்படி பேப்பரை கொடுப்பான், அதன் மூலமாக நாம் பாஸ் ஆகிட்டு வந்துடலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வர்றீங்க. இந்த ஒரு இடத்துல யார் பேசினாலும் திருமாவளவன் மலுப்புறா மாதிரியே பதில் சொல்லிட்டு போறாரு அப்படின்ட்டு ஒரு செய்தி வளம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. பேச ஏன் விடுறாரு? சுவிட்சு போட்டால் தானே பல்பேரியும். அதான் அவரே சொல்றாரு, பேசுறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு. இருந்து எப்போ ஒரு பெண்ணு அவருடைய கூட்டணியில் ஒரு மீட்டிங்கில் வந்து பேசினாங்க, வர்ணாசிரமத்தை பற்றி பேசுகிறீங்க, இங்கே கூட தான் அது இருக்குது அப்படின்னு அவங்க மேடையிலே பேசினாங்க.
அவங்கள நிறுத்தப்பா மைக்கை பிடுங்கப்பா சொல்லலை. மேடையில் தானே பேசுனாங்க. கருத்து சுதந்திரம் விட்டிங்களா? இது இந்த கோடு போட்டு ரோடு போடுற வேலையெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சும்மா அந்த கதையெல்லாம் பண்ணாதீங்க. தெளிவாக இருங்க. என்னுடைய நோக்கம் என்னன்றதை தெளிவாக இருங்க. 2016 நீங்கள் பேசுனது என்ன, 19 21 24 நீங்கள் அடிப்பட்ட வாங்கிய வழிகள் என்ன, இன்றைக்கி உங்களுக்கு அடுத்தவனும் வந்துட்டாங்க. உதயநிதிங்கிறவர் வந்துட்டார். இப்போ உங்களுடைய அடுத்த எதிர்காலம் என்ன? வாழ்க்கை பூரா பல்லக்கு தூக்குறது தானா? இல்லை நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஓட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஓட்டத்தின்படி தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியல் இனத்தவர்கள் அவங்க உயரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாதா? ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஆள் தான் காமெடி நடிகனாக ஆக முடியும். ரொம்ப சீரியஸான ஆள் தான் உண்மையிலேயே காமெடி நடிகனாக ஆக முடியும். படத்தில் வாழ்க்கையிலையும் அப்படி தான். அரசியலில் அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, வள்ளுவன் சொன்னான் இல்லையா, இடுக்கன் வருங்கால் நகுகன். அவன் சீரியஸாக இருந்துட்டு சரி இதை விடு அப்படின்ட்டு ஒரு லைட்டர் வைனில் தட்டிட்டு போவான். அதுதான் உங்களுக்கு காமெடியாக வரும். இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பிளாக் காமெடி. அதை புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு ரஜினி மாதிரி ஒரு ஜெயிலர் படம் எடுக்கணும், அதில் அந்த காமெடி வரணும், அது உங்களுக்கு புரியணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு வரும். வேறு ஏதாவது டாக்டர்லேயோ இதுலேயோ பிளாக் மேஜிக் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எடுபடாமல் போயிடும். ஸோ இவர்கள் செய்யக்கூடிய இந்த பிளாக் காமெடி கூட திமுகவிலிருந்து வேறுபட்டு, சிந்தனை வேறுபட்டு இவங்க பேசினா தான் எடுபடும். ஆனால் இது எல்லாமே பாஸ் ஓவர் ஷாட்ஸ்ன்னு நான் சொல்வேன். திரைப்படத்தில் அதை பயன்படுத்துவாங்க. ஒரு சீரியஸ் காட்சிக்கு இன்னொரு சீரியஸ் காட்சிக்கு நடுவில் ஒரு பாட்டு வரும் அல்லது ஒரு காமெடி வரும், ஒரு சேஞ்சாக இருக்கா. ஏன்னா ரொம்ப விரும்பி நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படம் உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக சேஞ்ச் ஓவர் ஷாட்ஸ் வைப்பாங்க அல்லது கிராஸ் ஃபயர் ஷாட்ஸ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை செய்யறதுக்காக நான் பிறக்கலை. நான் அரசியலுக்கு இதுக்காக வரலை, கல்லா கட்டுவதற்காக நான் வரலை. அப்படிங்கிறதுல நான் தெளிவாயிட்டேன்னா நான் செய்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். அனுமதி பெற்று தான் அப்போ இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அனுமதிக்கப்பட்டுன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் இறக்கிப்போம். ஏன்னா வன்னியரசுக்கும் அரசியல் நல்லா தெரிஞ்சவர் தான். அவர் டிவியில் வந்து பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரசியல் ஒன்றும் தெரியாமல் அவர் பேசுகிறல. அதாவது நான் போய் இதை பேசிக்கிறேன், நீ போய் அதை பேசுன்னு சொல்கிறதுக்கான விஷயமே கிடையாது. இப்போது முன்னெல்லாம் ஆளுநருக்கு வந்து பதில் யார் கொடுப்பாங்க? தங்கம் தென்னரசு கொடுப்பாங்க. இப்போ ஏன் அது கொஞ்சம் இறங்கி கோவி செடியன் வரைக்கும் வந்துருச்சு. இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பையன் போய் அப்பா கிட்ட சொல்லுவான், உன் பேரில் அறிவிக்க வந்திருக்கு அப்படின்வான் பேப்பரில். அப்படியா என் பேரில் வந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா பேர் தான், யார் கொடுக்குறாங்கங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிகாவில் என்ன இலக்கு என்ன? 2016 நீங்கள் ஒரு இலக்கை சொன்னீங்க, இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பல்லக்கு தூக்கணுமா, நாங்கள் இப்படி போகணும் அப்படின்னு சொன்னீங்க. அதில் எங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 2 எம்பிக்கு பதிலாக 3 MP ஆயிருக்கீங்களா, அதை சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் 2த்துலேயுமே ஜவஹர்லால் மாதிரி 50,000 60,000 வாக்குகளையாவது வெற்றி பெற்றீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே நடக்கிறது இங்கே நடக்கலை. ஏன், எதனால் அது நடக்குது? உங்ககிட்ட சின்னத்தில் ஒருத்தர் நில்லுங்க, நீங்கள் தனி சின்னத்தில் நில்லுங்கன்னு ஒருத்தன் பேரம் பேசுகிறாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு கெத்தே கிடையாதா? மீசையில் டை அடிக்கலாம், மீசையே ஒட்டு மீசையாக இருந்தால் என்ன பண்ணணும் இல்லையா? அப்படி மண்ணில் கீழே ரொம்ப டப்புக்குன்னு எடுத்துட்டா மீசையில் மண் ஒட்டவில்லை, ஏன்னா நீ தான் கையில் எடுத்துட்டியே. அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். பாம்பே பற்றி சொன்னதில் ஒரு வரியில் முடிச்சிடுறேன். அவங்க அந்த தொகுதி பங்கீடை போட்டுக்கிறாங்க, அதற்கு பிறகு ஜெயிக்கிறாங்க, பெருவாரியான ஜெயிக்கிறாங்க. 90% பிஜேபி ஜெயிக்குது, 70% சிவசேனா ஜெயிக்குது, 60 50 அஜித் பவார் ஜெயிக்கிறாரு. இப்போது யார் முதலமைச்சர் கேள்வி வந்ததா இல்லையா? முதலமைச்சர் இவர் தான் சொன்னாங்களா இல்லையா? அமைச்சரவையில் சிவசேனாவுக்கு ஷிண்டேவுக்கு வந்து அதிக இடம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேலன்சிங் நடந்திருக்கா? இது வேணால் கூட்டணி அரசியலில் நீங்கள் சேர்க்கலாம். திமுக கூட்டணி அரசியலில் நீங்கள் கூட்டணி அரசியல்னே சொல்லக்கூடாது. அதற்கு வேறு வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும். கூட்டு கொள்ளைன்னு தான் சொல்லணும். செயற்குழு கூட்டத்தில் சிவா அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்களா? பேசினாங்கன்னு சொன்னாங்க. மறுக்கல என்ன ஒரு இல்லை மறுக்கல அப்படின்ட்டு அடுத்த நாளே மறுத்துருவாங்க. மறுக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யாரும் தூக்கிட்டாரோன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் ஆளே ஊரில் இல்லையோன்னு யாருமே எந்த விதமான பதிலும் வந்து தெரிவிக்கல. எதுக்கு தெரிவிக்க போகிறாங்க? அவனுக்கு வேதனை. யாருக்கு? உள்ள இருக்கிறவங்களுக்கு. அதாவது உதயநிதி இந்த டைம்ல வர்றதுக்கு அவருக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? கருணாநிதி ஐயா என்ன? இப்போ உதயநிதி இந்த இடத்துக்கு வராரு அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு பிடிக்கல. அதுல வந்து கட்சியில இருக்கக்கூடிய சீனியர் மெம்பர்ஸுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்மளே வந்து நிறைய வந்து பேசியிருக்கோம். இதை செயற்குழுவில் அதுவும் தேர்தல் நடுங்கக்கூடிய இந்த ஒரு 1.5 வருடங்கள்ல பேசுறதுக்கு உண்டான என்ன காரணம் அப்படிங்கிறது நடுவில் நடந்த நிறைய மாற்றங்கள் தான். என்ன மாற்றங்கள்? இப்போ நீங்க வந்து ஒரு பக்கம் தேர்தலை சந்திக்கிறீங்க,
கூட்டணி எப்படியும் அப்படியே தான் இருக்குன்னு முடிவு பண்ணுறீங்க. விஜய் வராமல் இருக்கிறதுக்கு தடை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. விஜய் ஆனால் தெளிவாக வரணும்னு முடிவு பண்ணுறாரு. மாநாட்டு தேதியை அவர் தள்ளி வைப்பதற்கான சூழ்நிலையை ரெடி பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து நான் தான் மதுவின் காவலன்னு ஒருத்தரை பேச சொல்கிறீங்க. நீங்கள் வேறு காலையில் எல்லா டிவிலையும் வந்து அழிக்கக்கூடிய பொருள் போதை அப்படின்லாம் எங்கேருந்தோ திடீர்னு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. அதை ஸ்டாலின் ஐயாவுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஞானி யாருன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக பாவம் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியல போதை தான் வந்து எல்லாரையும் அழிக்குதுன்னு. அதை பேச தொடங்குறீங்க. விஜய் வராரு. வந்தால் அவர் என்னங்க என்னத்தை பேச போகிறாருங்க, மாநாட்டில் எல்லாரும் பேசுவாங்க, இவர் வந்து நிற்பாருன்னு நினைக்கிறீங்க. வந்தார், கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடமோ 50 நிமிடமோ பேசுகிறாரு. சரி பேசினா கூட பரவாயில்லைங்க, நம்ம நாஞ்சில் சம்பத் மாதிரி ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா அவர் தெளிவாக பாயசமாக பாசிசமானு பேசிடுறாரு. ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல. சரி, அதுக்கப்புறம் வெவ்வேறு கட்டத்தில் அவரை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு புரியுது இந்த களம் உண்மையாகவே 4 ஸ்கொயர் ஆகிடுச்சு. 2 முக்கோணம், ஒரு வெறும் முக்கோணமாக இருந்தது, இப்போ 2 முக்கோணம் சார்ந்த ஒரு சதுரமாகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியுது. ஒரு பக்கம் விஜய் இருக்கார், ஒரு பக்கம் அண்ணாமலை இருக்கார், ஒரு பக்கம் அதிமுக இருக்குது, ஒரு பக்கம் திமுக. இப்போ தான் நீங்கள் உங்கள் வேதனையை வெளில சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இப்போ கூட நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்களான்னு சத்தியமாக தெரியாது. சொன்னது யார்? சிவா ஐயா தான். வேறு யாரும் பெருசாக சொல்லிடல. துரைமுருகன் பேசலை, இவர் பெரிய தலைவர்கள் யாரும் வாயை திறக்கலை. பொன்முடி எப்போதுமே இந்த மாதிரி விஷயத்தில் வருவார். அவர் இப்போ கொஞ்சம் நிறைய அடையாறில் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ராஜ்பவன் பக்கத்தில் தான் அதிகம் இருக்கிறாரு. ஸோ சுற்றி நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த விஷயங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் அடுத்த 1.5 வருடத்தில் வரும், திமுக நிலை மாறிக்கொள்ளும்னு நினச்சிங்கன்னா வர்றவே வராது. ஒன்றே ஒன்று நடக்கணும், அதிமுக அதிகார பகிர்வை இப்போவே சொல்லிட்டா நல்லது. இல்லைன்னா திமுக என்ன பண்ணும், இதே இக்கட்டு கண்டினியூ ஆச்சுன்னா தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி சொல்லும் அதிகார பகிர்வை பற்றி. அதிகார பகிர்வு அந்த நம்பிக்கை இருக்கா? இந்த சூழ்நிலை இப்படியே தொடர்ந்தால், நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது, அதனால தான் சிவா அதை பிரதிபலிக்கிறாருன்னு நீங்கள் நினைத்து அந்த உண்மை அவருக்கு தொடர்ந்து புரிய ஆரம்பித்து நெத்தி அடி மாதிரி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் கடைசி 2 மாதத்துக்கு முன்னாடி அதிகார பகிர்வுன்னு சொல்லி திருப்பி கூட்டணி அள்ளிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பேசுறதுக்கே டைம் இருக்கா? சார் அங்கே 10 கோடி கொடுக்குறேங்கிறாங்க சார், நீங்கள் எவ்வளோ சார்? என்ன சார் விடுங்க சார், நீங்கள் எப்படி லட்சத்தில் தான் கொடுப்பீங்க அப்படின்ட்டு போயிடுவான் ஒரு கட்சியும். நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிவிட்டு அந்த தளத்தை கரெக்டாக அமைச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க சொன்னாங்கன்னா அது எடுபடாமல் போயிடும். ஏன்னா இப்போவே நீங்கள் பேச தொடங்கிடுவீங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேச தொடங்கிடுவீங்க. நேரடியாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணுங்கிறது ஆட்சியல், நேரடியாக நடக்கணுங்கிறது அரசியல். ஆனால் அது எப்போதுமே மறைமுகமாகவே செய்கிறீங்க. நாம் போய் பூந்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒளிச்சு வச்சிருக்கிறது சொம்பு தானே, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே. அதை எடுத்து காட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து திமுக அது வந்து அதிகார பகிர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் இதனுடைய நீட்சி என்ன ஆக இருக்கும்? ஏன்னா செயற்குழுவில் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மெம்பர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னா அதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இல்லை, அங்கே அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுபடாது. அதாவது குடும்ப கட்சிங்க கிச்சனில் உட்காந்து பேசிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம், அவங்க சமையல் அறைக்கெல்லாம் போக முடியுமான்னு? அவங்க அங்கே உட்காந்து முடிவு எடுப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. வருஷத்துக்கு 30,000-40,000 கோடி 2 பேர்கிட்ட போய் சேருது. 2 பேர்கிட்ட போய் சேருது. அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். மக்கள் தான் இன்னி வரைக்கும் நான் நம்புறது, எம்ஜிஆர் ஐயா இருந்த வரைக்கும், ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் கூட 5 வருடம் ஒரு நாள் திமுக ஆட்சியில் இருந்ததில்லை. அதனால் ஆண்டவன் இருக்கான் காப்பாற்றுவான்னு நாம் நினைக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க முடிவு உள்ளுக்குள்ளே 4 பேர் உட்காந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒரு 36 ஜன்னல் இருக்குது, மச்சினிச்சு அந்த இதுன்னு நிறைய பேர் இருக்காங்க, மாமாந்தார் இவர்தார் அப்படின்னு குடும்ப அரசியல் தானே, அவங்கெல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள்கிட்ட வருவாங்க, அவங்க ஒரு 12 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு திருப்பி ஒரு 36 ஜன்னல் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து பேசி தான் முடிவு பண்ண முடியும். நானும் நீங்களுமா பேசி முடிவு பண்ண போகிறோம். ஒரு வார்த்தை தவறாக நடந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டாலின் ஐயாவை பார்ப்பதற்கே அங்கே போய் அறிவிக்கை கொடுத்துட்டு தான் வரணுங்கிற பொசிஷனில் விசிக்காக வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அது பெரிய கதவுங்க, மூடிட்டா திறக்க முடியாது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நல்லது.